இருக்குண்ணா செம்ம, எல்லாத்துலயும் குறைய சொல்ல முடியாது, நல்லா இருக்கு, பர்ஃபெக்ட். யாரும் எடுத்துக்க மாட்டாங்க. அப்பா சென்டிமெண்ட் அருமையான காட்சி, வேற லெவல் தெருக்கி விட்டுருக்காரு லெஜண்ட் சார், தெருக்கி விட்டுருக்காங்க லெஜண்ட் சார். அப்பா சென்டிமெண்ட் ஸ்டோரி ஒரு அருமையான ஸ்டோரி கதை. அவளை பார்க்கறதுக்கு இனிமையா இருக்கு, படத்தை பார்க்க இன்னொரு ட்ரிப்பு பார்க்கும்போது ஆசையா இருக்கு. அப்படி ஒரு கதை ஸ்டோரி. ஆக்ஷன்லாம் படம் நம்ம ஆக்ஷன் நம்ம மிஞ்சிட்டார். அப்படி ஒரு ஆக்ஷன் ஃபைட்டு நல்லா இருக்கு, படம் சூப்பராக இருக்கு. உண்மையிலேயே நான் வந்து படம் கொஞ்சம் முக்கியமாக தான் இருக்கும்னு நினச்சேன். உண்மையிலேயே நான் உள்ளே வந்து பார்த்தா பயங்கரமான ட்ரீட். உண்மையில் நல்லா இருக்கு படம், நல்லா பண்ணியிருக்காருங்க. அவரோட பழைய படத்துக்கும் இந்த படத்துக்கும் நல்ல ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் தெரியுது, அருமையாக பண்ணியிருக்காரு, சூப்பராக இருக்கு. ஜிப்ரான் மியூசிக்கு சூப்பராக பண்ணியிருக்காரு. துரை செந்தில்குமார் டைரக்டர், உண்மையிலேயே டைரக்ஷன் பயங்கரமாக பண்ணியிருக்காரு. ஒரு ஃப்ரேம் பை ஃப்ரேம் பயங்கரமாக ஒர்க் பண்ணியிருக்காரு. நிறைய ட்விஸ்ட் இருக்கு படத்தில். தெரி படம் இருக்கு இல்லையா, அந்த கான்செப்ட் தான். அதுலேயே வேற மாதிரி ட்விஸ்ட் எல்லாம் வச்சு சூப்பராக எடுத்துருக்காங்க, நல்லா இருக்கு, பார்க்கலாம், தாராளமாக பார்க்கலாம். கிளைமேக்ஸ் நல்லா ரத்தம் தெரியும் காட்சிகள் நிறைய இருக்கு, மற்றபடி பார்க்கலாம், நல்லா இருக்கு, தாராளமாக பார்க்கலாம். அப்பா பொண்ணு சென்டிமெண்ட் சூப்பராக இருக்கும் படத்தில் இருக்கு. அதாவது முதல் படத்துக்கும் அதுக்கும் பயங்கர வித்தியாசமா இருக்கு. ஒரு விஜய், அஜித், அதுக்கப்புறம் ரஜினி எப்படி இருக்குமோ அந்த அளவுக்கு பயங்கர சிறப்பா இருக்கு. ஃபைட் கிளாஸ் செம்மையா இருக்கு. யோகேஷ் கனகராஜ் படம் பார்க்குற மாதிரி தான் இருக்கு. இது செந்தில்குமார் அவரு படம் பார்க்குற மாதிரி, ஆர்எஸ் அவரு படம் பார்க்குற மாதிரி இல்லை, யோகேஷ் கனகராஜ் படம் மாதிரி பயங்கரமா இருக்கு படம். நல்லா எனக்கு தெரிஞ்சு 100 நாளுக்கு மேலே ஓடும்னு நினைக்கிறேன். லெஜண்ட் முதல் படத்துக்கும் இந்த படத்துக்கும் ரொம்ப வித்தியாசம். முதல் படத்தில் கொஞ்சம் நார்மலாக எப்படி விஜய் நேருக்கு நேரில் முதல் படத்தில் எப்படி இருந்தாரோ அது காட்டிலும் இப்போ எப்படி சூப்பராக இருக்காரோ அது மாதிரி ரெண்டாவது படத்திலே ரொம்ப திறமையாக பண்ணியிருக்காரு. உண்மையிலே ரொம்ப பாராட்டக்கூடிய விஷயம், நல்லா இருக்கு, அருமையாக வந்திருக்கு படம். ஆமாம்மா, ஃபேமிலியோட பார்க்கலாம், நல்லா அருமையான குடும்பத்தோட பார்க்கக்கூடிய படம் தான் இது. இருந்தது தரமாக சூப்பராக இருந்தது, தெளிவாக சூப்பராக ஒரு ஹாலிவுட் படம் மாதிரி இருந்தது, நல்லா செமையாக இருந்துச்சு, நல்லா என்ஜாய் பண்ணி படம் பார்க்கலாம், சூப்பராக இருந்துச்சு. சூப்பராக தரமாக அப்படி அப்டேட் ஆகிட்டு இதுவா அப்படின்னு அந்தளவு அப்டேட் ஆகிருக்கு, சூப்பராக இருக்குது. ஸ்டோரி எப்படின்னா ஒரு அப்பா பொண்ணுக்காண்டி அப்பா என்ன வேணாலும் பண்ணலாம், அந்த மாதிரி தரமாக எந்த ஒரு இடத்துல சூப்பராக ஒரு தரமாக இருக்குது. அருமையாக நடிச்சிருக்கு. அந்த குழந்தை என்ன பண்ணுமோ அதே மாதிரி பண்ணியிருக்கு, சூப்பராக இருக்குது. நல்லா இருக்குண்ணா, லெஜண்ட் சார் வேற லெவல்ல பண்ணியிருக்காரு. எல்லாரும் ஃபேமிலியோட பார்க்கலாம், வேற லெவல். ஆக்ஷன் லாஸ்ட் கிளைமேக்ஸ் செம்ம, வேற லெவல், பார்க்கலாம், எல்லாரும் பார்க்கலாம். படம் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் மூவியோட செகண்ட் மூவி நல்லா ரொம்ப இம்ப்ரூவ்மெண்ட் இருக்குது. மியூசிக் இந்த மூவிக்கு ஒரு பேக் போன்னே சொல்லலாம். அண்ட் ஷாமுக்கு ஒரு கம்பேக் ஃபர்ஸ்ட் ஷாட் இந்த மூவியில். வேறு என்ன சொல்கிறது, ஆக்ஷன் பார்த்தீங்கன்னா லைக் ஒரு ஹாலிவுட் மூவி ரேஞ்சுக்கு இருக்குது ஆக்ஷன்னு. ஸோ அவ்வளோதான், பார்க்கலாம், ஒர்த் வாட்சிங் மூவி தான் அது. கண்டிப்பாக ப்ரோ, கண்டிப்பாக ஃபேமிலியாக பார்க்கலாம் இது. சார் இந்த படம் பார்த்தீங்கன்னா கமர்ஷியல் மட்டும் இல்லை சார், இது வந்து ஃபேமிலி ஆடியன்ஸுக்கு எல்லாருக்குமே பிடிக்கும். வேறு லெவல் பண்ணிக்கிறாரு. ஒரு பிஸ்னஸ் மணி தாண்டி அவர் இந்த துறையிலையும் கால் வச்சிருக்கிறாரு. உண்மையிலே இதில் பாராட்டத்தக்கணும். அதாவது எனக்கு இந்த துறையிலே சாதிக்க முடியும்னு ப்ரூவ் பண்ண ஒரே படம் இதுதான். ரெண்டாவது, நல்ல படம் போகிற ஸ்பீடே தெரியல. ஸோ நல்லா பண்ணியிருக்கிறாரு, வேறு லெவல். இந்த படம் கலெக்ஷன் நல்லா போகுது. இது FDFI ஷோ மட்டும் கிடையாது, அது வரப்போகிற ஷோவும் பார்த்தீங்கன்னா இனிமேல் புக் ஆகிட்டே தான் இருக்கும். நல்ல வேறு லெவல் போயிருக்காரு. ஆமாம், ஆக்ஷன் நல்லா இருக்குது. பட் ஆனால் எதுவுமே பார்த்தீங்கன்னா போர் அடிக்காமல் தான் போகுது, த்ரில்லிங்காக போகுது. அடுத்து என்ன நடக்குன்னு நம்மளுக்கு தெரியாமல் அப்படியே போயிட்டு இருக்காரு. நல்ல டைரக்ஷன் துரை செந்தில்குமார் சூப்பராக பண்ணியிருக்காரு. தெறிக்க விட்டுருக்காரு ஜிப்ரான். நல்லா அப்படியே பேக்ரவுண்ட் மியூசிக்லாம் வேறு லெவல் ஸ்கோர் பண்ணிருக்காரு. சூப்பராக செட் ஆகும் சார், எல்லா ஆடியன்ஸும் பார்க்கலாம். படம் வேற லெவல்ல இருந்ததுங்க, எல்லாரும் வந்து கண்டிப்பா ஃபேமிலியோட பார்க்கலாம். நல்லா மாஸ் படமாக எடுத்திருக்காங்க. செகண்ட் மூவியே இந்த அளவுக்கு சூப்பராக வந்திருக்கு, நல்லா வந்திருக்கு, நல்லா நடிச்சிருக்காரு. டைரக்ஷனும் நல்லா இருக்கு. லாஸ்ட் படம் மாதிரி கொஞ்சம் ஸ்லோவாக இருந்துச்சு, இந்த படம் ரொம்ப ஸ்பீடாக இருக்குது. ஸ்டார்ட் பண்ணதுன்னு தெரியல, முடிஞ்சதுன்னு தெரியல. நல்லா ஃபைட்ஸ் எல்லாம் நல்லா நடிச்சிருக்காரு. சென்டிமெண்ட் சீனும் நல்லா இருக்குது, நல்லா நடிச்சிருக்காரு. படம் வந்து என் பேர் MIT வேல்முருகன். படம் வந்து எதுக்கு பார்த்ததோட நல்லா இருக்குது. நாங்கள் வந்து எதுக்கு பார்த்தோட 100 மடங்கு நல்லா இருக்குது. பிஸ்னஸ்ன்னு எடுத்துக்கிட்டால் தமிழ்நாட்டில் இந்தியாவில்னு எடுத்துக்கிட்டால் லெஜண்ட் ஒன்று தான்.
லெஜண்ட் ஒன் சகவணன் தான். ஆனால் விளம்பரத்தில் நடிக்கும் போது அவங்க மனசை காயப்படுத்தக்கூடிய அளவுக்கு எவ்வளவோ தப்பாக கமெண்ட் பண்ணாங்க. எல்லாத்துக்கும் தமிழ்நாட்டில் உள்ள எல்லாத்துக்கும் தெரியும். அப்போமே சொன்னாங்க, நீங்கள் என்னை கிண்டல் பண்ணுறதை விட்டுட்டு நீங்கள் எல்லாம் என்னமாக முன்னேறி காட்டுங்கன்னு சொன்னாங்க. அதே மாதிரி இப்போ ரெண்டாவது படம் வந்து நல்லா சூப்பர் ஸ்டார் ரஜினிக்கு ஈக்குவலாக ஹாலிவுட் படமாக நடிச்சிருக்கா. எத்தனை வாட்டினாலும் பார்க்கலாம். துரை செந்தில்குமார் வந்து இவங்க வந்து நம்ம ஒன்று இடத்துக்கு கொண்டு போயிட்டாங்க. நன்றி. படம் நல்லா இருந்தது. விஜய் ரஜினி படம் பார்க்குற மாதிரி நல்லா வைப்ஸ் கொடுத்துது. இன்டர்வல் சீனுக்கு அப்புறம் செகண்ட் ஹாஃப் சூப்பராக இருந்தது. சஸ்பென்ஸ் கம்ப்ளீட்லி சஸ்பென்ஸாக இருந்தது. ஃபேமிலியாக வந்து பார்க்கலாம். ரொம்ப நல்லா இருந்தது. இல்லை, படம் சூப்பராக இருந்துச்சு. செகண்ட் ஹாஃப் சூப்பராக ஒர்க் அவுட் இருக்குது. சீனு ட்விஸ்ட் இருக்குது. பயங்கரமாக என்ஜாய் பண்ணுவீங்க. ஃப்ளாலஸாக இருக்குது. எந்த ஒரு லேக் இல்லை, எதுவுமே இல்லை. கண்டிப்பாக என்ஜாய் பண்ணுவீங்க. மஸ்ட் வாட்ச் மூவி. பயங்கர இம்ப்ரூவ்மெண்ட் இருக்குங்க. ஃபஸ்ட்டு படத்தில் மாதிரிலாம் நினைக்காதீங்க. டேரக்டரோட ரைட்டிங் இதில் வேறு லெவலில் இருக்கும். நீங்கள் சீன் ட்விஸ்ட் நினைப்பீங்க. நினைக்கிற இடத்துலலாம் ட்விஸ்ட் இருக்கும். அதனால் பயங்கரமாக இருக்கும். சூப்பராக இருக்கும். படத்தோட பிக் ப்ளஸ்ஸே மியூசிக் தான் ப்ரோ. நீங்கள் எந்த சீன் எடுத்தாலுமே அதில் பிஜிஎம் வந்து பட்டாசாக இருக்கும். கிளைமேக்ஸில் அழுதுட்டு தான் வெளில வருவீங்க. சூப்பராக இருக்கும். தேங்க்யூ.